திமுக அதிமுக மாற்று கட்சியாக விஜயின் தாவ கட்சி என்று மக்கள் நினைக்கிறார்களா என்று பார்க்கிற போது ஆமன் சொல்லக்கூடிய 29%, இல்லைன்னு 44%, ஓரளவு 17%, காசோ 10%. திமுக மாற்று கட்சியாக பார்க்கல, திராவிட கட்சிக்குள்ள தான் பிரிச்சுறாங்க. திமுக கூட்டணியுடைய ஓட்டுகள் இன்னைக்கு புரிஞ்சுங்க. என்னுடைய ஆய்வு தான் கடைசியா இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கட்ட வேற நிகழ்வு நோக்கி போறேன். அதுல ஒரு விஷயம் தெளிவா சொல்றேன். திமுக கூட்டணியுடைய ஓட்டுகள் 13% வாக்குகள் போகிறது. திமுகவிலிருந்து திமுக கூட்டணி இருக்கிற விசிக ஓட்டு பாதி ஓட்டு தாவைக்கு போகுது. விஜய் கொண்டு தானா அங்க வந்துடல. சோ இந்த கட்சிகள் இருந்தாலும் ஓட்டு ஷேரிக்காது. அதிமுக ஓட்டுகள், விசிக ஓட்டுகள். ஆனா இதுல நாம் தமிழ் ஓட்டே போல. எல்லாரும் என்ன சொல்றாங்க, நாம் தமிழ் ஓட்டு போறது கிடையாது. 2020 சட்டமன்றத்துல திமுக அதிமுக மாற்று நோக்கத்திற்காக சீமான் கூட போட்டப்பட்டாங்க ஒழிய விஜய் குரூப்ல இருந்து போல. ஏன்னா சீமான் வந்து தமிழ், மொழி, தேசியம் அந்த பேச்சுக்கெல்லாம் ஈர்க்கப்பட்ட ஒரு கூட்டம். அந்த கூட்டம் விஜய் கூட்டம் போற கூட்டம். விஜய் கூட்டம் வந்து கொள்கை, கோட்பாடு எதுவுமே இல்லாத முகத்தை பார்த்து இருக்கிற ஒரு அரசியல் புரிதல் ஒரு கூட்டம். இந்த கூட்டம் லாங் டைம் பாலிடிக்ஸ்க்கு ஒத்துறாது. 26 31 என்றைக்கும் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆவதற்கு வாய்ப்பே இல்லை. அதை இன்றைக்கு இந்த நம்பி இருக்கிறவர்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்க. இந்த திராவிடங்களை தாண்டி தாவேக ஆட்சி பிடிப்பது கடினம். அதே மாதிரி இந்த ரெண்டு கட்சிக்கும், திமுக அதிமுக ரெண்டு கட்சிக்கும் தாவேக கட்சி என்று மக்கள் நினைக்கிறார்கள். ஆம் சொல்லுங்க 29%, இல்லைன்னு 40%, ஓரளவு 17%, காசோ 10. இந்த ரெண்டு கட்சி 3 கட்சியுமே திராவிட சித்தாந்தத்துக்குள்ள ஓட்டுகளை பிரிச்சுறாங்களே. நீட்டை ஆதரிக்கிறாங்களா? நீட்டை இவர் ஆதரிக்கிறாங்க. சோ அகேன்ஸ்ட் ஆஃப் பாலிடிக்ஸ் இல்ல. அப்படிங்கிற போது இந்த திராவிட கட்சிக்குள்ளதான் ஓட் ஷேரிங் ஆகாத ஒழிய மற்றபடி வெளியிலிருந்து வலசாரியுடைய ஓட்டுகள் பெறுவதற்கான சூழ்நிலை தாவேக இல்ல அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் ஈஸியா. அதுக்கடுத்து முன்னாள் முதல்வர் திரு எம்ஜிஆருக்கு நிகரான தலைவராக திரு விஜய் அவர் மக்களை பார்க்கிறார்களா என்று பார்க்கிற போது அதுக்கு நிகரான ஆளு இவர் இல்லைங்க. அவருடைய காலகட்டங்கள், அவருடைய சூழ்நிலைகள்லாம் வேறு, இவருடைய சூழ்நிலை வேறு. எல்லா நடிகரும் கூடுகிற கூட்டமாக தான் இவர் கூடுத ஒழிய அது கொள்கை கூட்டமாகவோ கோட்பாடுக்காகவோ நாட்டின் வளர்ச்சிக்கான கூட்டமா அல்ல. இது அரசியல் புரிதல் இல்லாத, தொலைநோக்கு பார்வை இல்லாத ஒரு கூட்டமாக இருக்கிறது. இந்த கூட்டம் திடீர்னு நீரோடை இல்லாம போயிடும். மழை திடீர்னு வந்து ஆத்துல போற மாதிரி அது போற மாதிரி இது ஒரு இந்த எலெக்ஷனுக்கான ஒரு பிம்பம் வருங்களே. லாங் டைம் பாலிடிக்ஸ் வந்து தாவேக தேராத கட்சியா தமிழ்நாட்டில் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி பார்க்கிற போது எம்ஜிஆருக்கு நிகரானதாக விஜயை மக்கள் பார்க்கப்படல. எம்ஜிஆரையும் இன்றைக்கு பார்க்கிறதும் வேறு, விஜயை பார்க்கிறதும் வேறு. அப்படி பார்க்கறது ஆம் என்று சொல்லக்கூடிய 5%, அது கூட குறிப்பா அதிகமா விஜய் சார்ந்தப்பட்ட ஆட்கள் தான் சொல்லப்படுறாங்க ஒழிய மற்ற காமன் பீப்புள் அப்படி விஜய் பெருசா தாக்கமெல்லாம் இல்லை. சோ அப்படி போது 15% ஆம்னு சொல்லி, இல்லைன்னு சொல்லி 59%, ஓரளவு சொல்லி 17%, காசு 12% சொல்லப்பட்டிருக்காங்க. வருகிற சட்டமன்ற தேர்தலில் நான்முனை போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்கிற போது வருகிற சட்டமன்ற தேர்தலில் தற்போதைய அரசியல் சூழ்நிலையின்படி 4 அணிகள் உருவாக வாய்ப்பு இருக்கிறது. பொதுவாக தற்போதைய அரசியல் சூழ்நிலையை உற்று நோக்கும் போது வாக்கள் சிதறும். இதனால் திமுக கூட்டணிக்கு சாதகமாக அமையும் என்பது தவறு. திமுக அதிமுக தாவேக ஆகிய 3 கட்சிகளில் திமுக வலுவான கூட்டணியாக காணப்படுகிறது. அதிமுக மற்றும் தாவேக தனித்தனியாக பலமான கூட்டணி அமைந்தால் மும்முனை போட்டியாக நிகழும். நாதாக 4வது இடத்தை பிடிக்கும். தாவேக வலுவான கூட்டணி அமைத்தால் 2வது இடத்தை பிடிக்க அதிமுகவுடன் கடும் போட்டியாக இருக்கும். அதாவது தாவேக கடுமையான கூட்டணி அமைந்தா, திமுக கூட்டணி அமைஞ்சா அதிமுக தாவேக்குள்ள போயிட்டு தான் இருக்கும். திமுகவுக்கும் தாவேக போட்டியா இருக்காது. ஏன்னா இந்த 2 அதிமுக தாவேக்குள்ள போட்டியை தேர்தல் இந்த சட்டமன்ற தேர்தல் இருக்க முடிய ஆட்சி பிடிப்பது ஏறத்தாழ கிட்டத்தட்ட திமுக உறுதிப்படுத்ததான் எடுத்துக்கலாம். சோ தாவேக ஆட்சி பிடிக்கிறது வாய்ப்பு இல்லை. அப்படியே ஒரு கால அதிமுக தாவேக 2 பேரும் ஒன்று சேர்ந்தா கூட திமுக தான் பிளஸ் ஆமி இருக்கு. ஏன்னா பாஜக குழு ஏற்றுக்கொண்டவே அந்த ஓட்டுகள் வராது. சோ இந்த திமுக ஓட்டு இப்படி போகுது. அந்த ஓட்டுகளை வந்து ஒரு திமுக ஒழுங்குபடுத்திட்டாங்கன்னா அந்த ஓட்டுகள் மறுபடியும் போறது வாய்ப்பு இருக்கு. கிட்டத்தட்ட அதே மாதிரி பாஜக அண்ணாமலை தொடரலையா? தொடரலன்னா அவரு சம்பந்தப்பட்ட ஆதரவாளர்கள் எல்லாமே கேள்வி குறிக்கிறாங்க. பிஜேபிக்கு ஆதரவா இல்ல, அவங்க பாஜக வெளியில் இருக்காங்க. அந்த ஓட்டுகள் அண்ணாமலை ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் எடுத்தால், இதுவரை எடுக்கல, ஒரு கால் எடுத்தால் நிச்சயமாக அந்த தாவேக போற ஓட்டும் பாதிக்கப்படும். 22% ஓட்டு தாவேக வருதுன்னா இங்கிருந்து தான் கன்வே ஆகுத ஒழிய விஜய் அவர்கள் தனித்துவமான ஒரு வளர்ந்த ஒரு மிகப்பெரிய கட்சி சொல்ல முடியாது. அது ரசிகர் கூட்டமா இருக்கு. ஈரோடு நடத்தப்பட்ட கூட்டம் கூட ஈரோடு மாவட்டத்தில் வரப்பட்ட கூட்டம் அல்ல. சேலம், திருப்பூர், எங்க டீம் அங்க போய் ஆய்வு பண்ணாங்க. சேலம், திருப்பூர், ஈரோடு இந்த சுத்தி இருக்கிற 4 மாவட்டத்தில் வந்த கூட்டம் தான் அந்த கூட்டம் மொழிய. மற்றபடி அந்த மாவட்டத்திலே வர கூட்டமா இருக்கக்கூடாது. அந்த கூட்டம் வந்து ஈரோடு மாவட்டத்துக்கு உட்பட்ட கூட்டமா பார்க்க வேணும். அப்படி இப்ப எடுத்து காஞ்சிபுரத்தில் நடத்தப்பட்ட அரங்கத்தினுடைய நிகழ்வு கூட பக்கத்தில் இருந்த மாவட்டம் இருக்கிற ஆட்களை வர வச்சு அந்த நிகழ்ச்சி நடத்துறாங்க. சோ அதுவும் செட்டப் கட்சி தான் இருக்கு. இயற்கையான்றதும் கொஞ்சம் செயற்கையா அதை கலந்துட்டு தான் பார்த்துக்கலாம் தாவேக்கவை. தற்போதைய அரசியல் சூழலில் அதிமுக மற்றும் தாவேக கூட்டணி அமைந்தால் பொருந்தாத கூட்டணியாக அமைய வாய்ப்புறும்.
குறித்து தற்போதைய அரசியல் சூழல் நிமிடத்திற்கு நிமிடம் மாற்றங்களை நோக்கி பயணிப்பதால் அரசியல் கட்சிகளின் அணிமாற்றங்களுக்கு வாய்ப்பு இருப்பதால் வெற்றி வாய்ப்புகளின் திசை வழிபோக்கை முழுமையாக தீர்மானிக்க இன்னும் கால அவகாசம் உள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.